நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் அன்று 2668 அடி உயர மலை உச்சியின் மீது மகா தீபம் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளிலேயே கார்த்திகை விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீபத்திற்கு அப்படி என்ன சிறப்புகள் உள்ளது என்பதை தற்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்குமாம். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாய என்று மந்திரத்தை 3 முறை உச்சரித்தால் கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்குமாம். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் பொழுது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்களும் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம். தீப திருநாளில் 5 முறை கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை தீபத்திற்கு 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிகச் சிறப்பாக நடைபெறும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள். இதனால் தீபத்திலிருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது. மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும். இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனமாடுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நடனத்திற்கு முக்தி நடனம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. சக்தியும் சிவமும் ஒன்றே என்ற உண்மையை பெருங்கி முனிவருக்கு உணர வைத்து சிவன் அர்த்தநாரீஸ்வர வடிவம் எடுத்த பெருமையுடைய தலம் இது.